சோனியவர்கள் வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கெமிக்கல் ஃபார்மிங்கு, பூச்சிக்கு ஒரு மருந்து, நோய்க்கு ஒரு மருந்து, அப்புறம் வீச்சு இந்த களைகளுக்கு ஒரு மருந்துன்னு சொல்லி எல்லாத்துக்கும், அப்புறம் செடி வளரத்துக்கு ஒரு மருந்துன்னு சொல்லி எல்லாமே வந்து கெமிக்கல்னு மாறி பயிர்லேருந்து எல்லாத்தையும் வந்து விஷமாக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற போகிறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாரக மந்திரம் மாதிரி இந்த லைனை வந்து மண்டையில் வந்து ஏற்றிக்கிங்க. என்னென்ன லைன் கேட்டிங்கன்னா, வருமுன் காப்போம் அப்படின்னு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பூச்சி நோய் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களில் கிட்டத்தட்ட 50% மகசூல் இழப்பு வந்து ஏற்படுது. ஒரு சில சமயம் அதுக்கும் மேலே இல்லை மொத்தமாக வந்து பயிரே வந்து காலியாகிடும். ஸோ பூச்சி நோய் ரெண்டும் வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்மளால் பயிரை வந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு பயிரை வந்து பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம், பயிருக்கு தேவையான சத்தை வந்து கொடுக்கணும். வெளிச்சம் சன்லைட்டை வந்து நல்லா வந்து படணும். இதுதான் வந்து மெயின். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சரியாக கொடுத்துட்டிங்கனாலே பயிர் வந்து இயற்கையான சத்துக்களை வந்து கிடச்சி இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியோடு வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதல் ரெண்டுமே வந்து இருக்கவே இருக்காது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா மண் வளம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதிகமாக இருக்கோ அவ்வளோ செடிகளோட மகசூல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து என்ன பண்ணணும், பயிர்களை வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே வரப்போ சுற்றி இருக்க இந்த செடி கொடிங்க, இந்த வேப்ப இலை, அப்புறம் இந்த எருக்கு, அப்புறம் இந்த கோழிஞ்சி இதெல்லாம் வந்து அங்கே முளைச்சி கிடக்கும் இல்லையா, அது அங்கங்கே வயலை வந்து போட்டு விட்டாங்க. அது வந்து மக்கி அதுலேருந்து வர நாற்றத்துக்கு அடுத்து போடுற பயிரில் பூச்சியும் வரல, நோய் வந்து வரல. அதே மாதிரி இந்த களைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து மாடு இருந்துச்சு. மாடு வந்து அதை சாப்பிட்டுட்டு அது வயலில் அப்படியே வந்து சாணி போட்டுச்சு. அது வந்து அப்படியே மண்ணுக்கு உரமாச்சு, மூத்திரம் போச்சு, எல்லாம் வந்து மண்ணுக்கு உரமாயிடுச்சு. அதே மாதிரி பால் கொடுத்துச்சு, நம்மளுக்கு பால் வந்து கிடச்சிடுச்சு. ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா களைக்கொல்லி வந்து வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து விட்ருங்க. ஸோ முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் வளம். சரிங்களா? இல்லை நான் வந்து இப்போ எல்லா ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு கெடுத்துட்டேன், திரும்ப வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 வந்து வழி இருக்குது. என்னென்ன வந்து கேட்டிங்கன்னா, அமிர்த கரைசல் 10 கிலோ மாட்டு சாணம், அப்புறம் வந்து 10 லிட்டர் மாட்டு கோமியம், அப்புறம் 1 கிலோ நாட்டு சக்கரை, 3த்தையும் கலந்து 3 வேளை வந்து கிண்டணும். காலைல, மதியம், அப்புறம் நைட்டு எல்லாத்தையும் கிண்டிட்டு துணி போட்டு முடியும். அடுத்த நாள் காலைல வந்து ரெடி ஆகிடும். அப்படியே ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் அப்படியே வந்து தண்ணியோட சேர்ந்து கலந்து ஃபுல்லாக வந்து போகணும். இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால மண்ணுக்கு தேவையான இந்த உயிர்கள் வந்து கிடச்சி மண் வந்து திரும்ப வந்து உயிர் கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரே ஒரு பயிர் மட்டும் போடாமல், இந்த கொளிஞ்சி, தக்கப்பொடி இந்த மாதிரிலாம் பயிர் போட்டு உழுவாமல் ஒரு 25 வகை பயிர் வகைகள், இந்த மில்லட்ஸு, அப்புறம் வந்து சீரியல்ஸு, பல்சஸ், இந்த மாதிரி ஒரு 25 வகை வந்து இப்போ விதைகளை வந்து கலந்துக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து தூவி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் கழிச்சு எல்லாம் மடக்கி உழுதுட்டோம்னா எல்லாமே வந்து மண்ணிலேருந்து போன சத்துக்கள் எல்லாமே மண்ணுக்கு வந்து கிடச்சிடும். மண் வந்து வளமாகிடும். அதுமாதிரி மண்ணில் வந்து உயிர்கள் வந்து அதிகமாகிடும். ஸோ இப்படி பண்ணி நம்ம மண்ணை வந்து காப்பாற்றிடலாம். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மாடு முக்கியமான ஆள். மாடுகள் வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதான் வந்து கோமியம் தருது, அதான் வந்து சாணி போடுது. இதை வச்சு தான் நம்மளோட வயலுக்கு தேவையான சத்தியம் கொடுக்க முடியும், பூச்சிகளையும் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால் மாடு வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் மாடு வந்து கம்பல்சரியாக இருக்கணும். அதுவும் ரொம்ப நல்லது. நாட்டு மாடு வந்து வளர்ப்பது ரொம்ப வந்து நல்லதுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து விதை, சீட்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நாட்டு ரகங்கள் வந்து போடுறது. அதே மாதிரி இந்த புதுசாக வர ஹைப்ரிட்டு, புதுசாக வர வெரைட்டி இதெல்லாம் விட்டுட்டு நாட்டு ரகங்கள் வந்து போட்டு அதோட விதைகளை நீங்களே வந்து சேமித்து வைக்கிறது. அதாவது விதைக்காகவும் நீங்கள் வந்து யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி வந்து இருக்கக்கூடாது. வெளிநாட்டுக்காரன் கம்பெனி வந்து டிபெண்ட் பண்ணி வந்து இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து அடுத்து நீங்கள் வந்து எந்த பயிர் போடுறதா இருந்தாலும் அதுக்கான விதைகளை நீங்களே போன பயிர்லேருந்து எடுத்து வச்சுக்கணும். நெல் போடுறீங்க, அதுக்கடுத்து நெல் தான் போடுறீங்கன்னா அப்போ இந்த நெல்லிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து விதை நெல்லை வந்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், விதைகள். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியங்க. இது வந்து ஒரு அடித்தளம் மாதிரி. விதைகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நோய் இல்லாமல், இந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக வீரியமாக இருக்கும், அந்தளவுக்கு செடியோட மகசூல் வந்து அதிகமாக வந்திருக்கும். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நண்பர்களை அதிகமாக்கணும். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் இருக்க உயிர்கள், அதாவது மண்புழுக்களை வந்து அதிகமாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்புழு தான் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல இருக்க நைட்ரஜனை மண்ணில் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மூடாக்கு, இந்த பல மரங்கள் வந்து வச்சுருக்கீங்க, தென்னை, இந்த மா, பலா, வாழை, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து முக்கியமாக வந்து என்ன பண்ணணும், மூடாக்கு வந்து போடணும். அதாவது மண் மேலே ஒரு போகிற மாதிரி ஒன்றை வந்து அமைச்சு நீர் ஆவியாகிறது வந்து தடுக்கிறீங்க. சரிங்களா? களைகளை வந்து கட்டுப்படுத்துறீங்க. காலப்போக்கில் மக்கி மண்ணுக்கு வந்து உரமாகுது. அதே மாதிரி குறிப்பாக எருக்கு போடுறதுனால இந்த தென்னையில் குறும்பு கொட்டத்தை வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் எருக்கு வந்து பார்த்திங்கன்னா போரான் சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து, இந்த மாதிரி சத்துக்கள் வந்து மண்ணுக்கு வந்து தடுத்து அதனால மண் வளமாய் செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து சோளக்காட்டு பொம்மைங்க. என்னடா சொல்கிறீங்க? இந்த சோளக்காட்டு பொம்மைக்கு நிறைய பறவைகள் வந்து உட்காந்து வயலில் இருக்க பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அப்போ பூச்சி ஆல்ரெடி கட்டுப்படுது. சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரி ஆந்தைகள் டீ ஷேப்பில் குச்சி வச்சு ஆந்தையை வந்து வயலுக்கு வந்து வரக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆந்தைகள் வந்து தன்னோட இனப்பெருக்க காலத்தில், அதாவது
ரீப்ரொடக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து 600லேருந்து 800 800 எலிகளை வந்து பிடிச்சி சாப்பிடும். அப்போ வயல் எலி தொல்லையே வந்து கிடையாது. இது ஒன்று. அதே மாதிரி இந்த மயில் தொல்லை வந்து இருக்குது. அதுக்கெலாம் என்ன பண்ணுங்க, அழுகின முட்டை இருக்குது இல்லைங்களா, ஒரு 4 அழுகின முட்டை 10 லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே ஒரு 10 நாள் வந்து அப்படியே வந்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்து அதை வந்து எடுத்து அப்படியே வயலில் வந்து அடிங்க. அதுலேருந்து வர நாற்றத்துக்கு மயில்களை வந்து கட்டுப்படுத்தலாம். இது ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பயிர் நெல் போகிறீங்கன்னா நெல் மட்டும் போகிறது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. இயற்கை விவசாயத்தில் ஒரே ஒரு பயிர் தனி பயிரை எப்போவுமே வந்து போடக்கூடாது. நெல் போட்டிங்கன்னா வரப்பு பயிரை ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். என்ன போடலாம் அப்படின்னா காராமணி போடலாம், செண்டு மல்லி போடலாம், இந்த மாதிரி பூக்கள். அதனால் வந்து குளவிகள் வரும், நெல்லில் வர தண்டு தொலைப்பானை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இது ஒன்று. ஸோ எப்போவுமே வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரே ஒரு பயிர் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு வாசனைக்கு பூச்சிகள் சுலபமாக வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் கலப்பு பயிர்ன்ற பெயரில் பல பயிரை வந்து பண்ணும்போது பல பயிரில் இருந்து கிளம்புற பல வாசனைகள் வந்து பூச்சியை வந்து குழப்பிடும். அதனால் பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாகும். சரிங்களா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எப்போவுமே வந்து கலப்பு பயிர் வந்து பண்ணுங்கள் இயற்கை விவசாயத்தில். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பருவம். எந்த பயிராக இருந்தாலும் அதுக்கேற்ற பருவத்தில் தான் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து நல்ல மகசூல் வந்து எடுக்க முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸ், ராகி, திணை, வரகு, இந்த மாதிரி சாமை, இந்த மாதிரி பயிர்கள் வந்து போடுறது. அதே மாதிரி இந்த மழைக்காலம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதிரி காலத்தில் நெல்லை வந்து போடுறது. சரிங்களா, அதே மாதிரி பனிக்காலத்தில் காய்கறிகளை வந்து போடுறது. இந்த மாதிரி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மகசூல் வந்து அதிகமாகும். அதுவும் இயற்கை விவசாயத்தில். அப்போது நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே அது செய்கிற வேலையை அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து வேலை கம்மி. பருவம் பார்த்து பயிர் செய்கிறீங்க, அது பாட்டு நல்லா வளரப்போகுது. தேவையான சத்து எல்லாம் வந்து மூடாக்குன்ற பேரில் மூடாக்கு கொடுத்துட்றீங்க, அது பண்ண அது வந்து எடுத்துக்க போகுது. மீன் அமிலம், அப்புறம் வந்து இந்த வேப்பங்கொட்டைச்சாறு, அப்புறம் இந்த மூலிகை பூச்சி வெட்டு, இதெல்லாம் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த, நோய்கள் கட்டுப்படுத்த, இதை மட்டும் நீங்கள் அப்பப்போ கொடுக்குறது. அப்புறம் இந்த பஞ்சகாவியம் இதெல்லாம். சரிங்களா, ஸோ இப்போ இயற்கை விவசாயத்தில் உங்களோட வேலை வந்து நீங்கள் விதையை போடுறீங்க, அது வருது, அதை வந்து மற்ற பூச்சிகள் இந்த நோய்கள்கிட்ட இருந்து செடி வந்து காப்பாற்றி நல்லா வளர வைக்கிறீங்க, நல்லா மகசூல் வந்து தருது. அதுலேருந்து அடுத்து நீங்கள் போகிறதுக்கு தேவையான எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அது வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு இயற்கை சூழலில் எல்லாமே தானாகவே வந்து நடக்கும். அதாவது ஒன்றுத்தை கட்டுப்படுத்த ஆல்ரெடி இன்னொன்று வந்து இருக்கும். நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லின்ற பேரில் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டோம் நாம். சரிங்களா, அதனால் இனிமேல் தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து மாறுங்க. சரிங்களா, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து வந்துவிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய வந்து பேசப்போ நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இதில் நான் வந்து எதாவது விட்டு போயிட்டேன் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி புது விஷயங்களோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.